அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற புத்தகம் வந்து அண்மை காலங்களாக மிக பிரபல்யமாக கதைப்பட்டு இருக்கிற புத்தகம். கணவர் இந்த புத்தகத்தை பற்றி கரைக்க சொன்னவன், அதில் நான் படிச்சுட்டு இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து பணம் சார் உளவியல் அண்டு சைக்காலஜி ஆஃப் மணி. எழுதினவர் வந்து மோகன் கௌசல் அண்டு. கொஞ்சம் பெரிய புத்தகமாக இருக்கிறாரு. இதில் இருக்கிற எல்லா விஷயமும் மிக நுணுக்கமான விஷயமும் நல்ல விஷயங்களும் இருக்கிறபடினால நான் இந்த 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 வீடியோவை 2 பகுதியாக தான் போட போகிறேன். என்ன கொஞ்சம் கூட டைம் எடுக்கும்ன்றபடியே 2 வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வரும். பகுதி 1 இதில் மொத்தம் 20 அலகு இருக்குது. நான் முதல் 10 அலகு இந்த சுருக்கத்தையும் பிறகு 10 அலகு இந்த சுருக்கத்தையும் சொல்லுவேன். பணம் சார் உளவியல் ஒரு நல்ல ஒரு எழுதப்பட்ட புத்தகங்களோ ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை விளங்குறேன்னா நான் முதல் ABC என்று 3 பேர்ட்ட ஸ்டோரி சொல்லுவேன். அந்த 3 பேர்ட்ட ஸ்டோரியும் தான் வேறு வேறு சின்ன சின்ன கதைகள் மூலம் அவர்கள அந்த சைக்காலஜிக்கல் இயல்புகளையே அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது சம்மந்தமாக இதில் உரையாடப்பட்டிருக்கும். என்றவர் வந்து ஒரு வைஃபை சம்மந்தமான ஒரு டிவைஸ் ஒன்றை கண்டுபிடிச்சு அதன் ராயல்ட்டி எடுத்து கம்பெனி ஒன்று தொடங்கி அதை விட அதில் இருந்து வேறு வேறு புதிய கம்பெனிகளை உருவாக்கி ஒரு ரிச்சான மேனை வந்து வாரார், வசதி படைச்ச ஆளாக வாரார். இவர்கிட்ட கேரக்டர் எப்படி இருக்குண்டா, இவர் என்ன செய்வார்ண்டா பார்ட்டிகளில் இருந்து போட்டு அதில் அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுறார், இப்படி $1000 கொடுத்து இந்த $1000க்கும் நீ தங்க நாணயங்களை வேண்டி கொண்டு வான்னு சொல்லுவார். அதில் வேண்டி கொண்டு வந்த அப்புறம் இவர் என்ன செய்யணும், ஒரு துறைமுகத்தில் இருந்தால் அந்த தங்க நாணயத்தை கடலுக்குள்ளே 6 கூட தூரம் எறிகிறன்னு சொல்லி எறிஞ்சு விளையாடி கொண்டிருப்பினோம். அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரோடைய ஆள். இன்னொரு நிகழ்வை சொல்கிறேன். இதே மாதிரி அவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கல இவர் ஒரு அலங்கார விளக்கை வந்து உடைச்சிடுவார், ஒரு பல்ப் ஒன்று உடைச்சிடுவார். அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து சொல்லுவார், இந்த பல்பின் பெறுமதி வந்து $500, நீங்கள் இதுக்கு ஃபைனாக $500 கட்டணும்னு சொல்லுவார். அப்போ அவர் அதுக்கு சொல்லுவார், நீ என்னட்ட $500 கேட்குறியா, இந்த உனக்கு $5000 அந்த காசையும் கொடுத்து என்னை மூஞ்சிலையை முடிக்காதன்னு சொல்லி கிளத்தி விடுவார். இவற்றை இந்த கேரக்டர் இப்படியே தொடர்றதால ஒரு சில வருஷத்திலேயே தன் கம்பெனி ஃபுல்லாக லொஸ்ட் ஆகி திவாலாகி போய் நடுரோட்டுக்கு வருவார். ஃபர்ஸ்ட் இதில் என்ன விஷயம்னு சொல்கிறார், ஒன்று தலைக்கணமும் அவற்றை ஊதாரித்தனம் கொண்டு இவரை இந்த நிலைக்கு நிப்பாட்டுச்சு. ஸ்டோரி B சொல்கிறேன். B என்றவர் எப்படி இருப்பாருண்டா, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆள், கிளீனிங் தான் அவற்றை வேலை, கிளீனிங், பெட்ரோல் பங்கில் வேலை, ஃப்ளோ கிளீனிங், இப்படியாப்பட்ட வேலை செஞ்ச ஒரு ஆள் சிறுக சிறுக சேமித்து தன் சேமிப்பை சரியான இடங்களில் முதலிட்டு பங்குகளை வேண்டி பொருத்தமான டைமில் விற்று சரியான டீசன்சியாக வாழ்ந்து அவர் சாகேக்குள்ள அமெரிக்காவில் பிரபல்யமான இறந்தவர்கள் இந்த பட்டியலுக்குள்ள வாரார். அவர் சாகேக்குள்ள எப்படி சாகிறாருண்டா, அவர்கிட்ட அப்போ இருந்த காசு வந்து $8 மில்லியன். $8 மில்லியன் மிகப்பெரிய காசு. அதில் $2 மில்லியன் வந்து தன் பிள்ளைகளுக்கு எழுதி கொண்டு $6 மில்லியன் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் லைப்ரரியும் கட்டுறதுக்கு உயிலா எழுதி போட்டு சாகுறார். இவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது எதான்னு சொல்லி உங்களுக்கு விளங்குது. ஸ்டோரி C சொல்கிறேன். பரம்பரையாகவே பணக்காரன், இந்த பொருளாதாரம் பணம் சம்பந்தமாக எக்கனாமிக்கல் சம்பந்தமாக சரியான ஒரு அறிவுள்ளால் படித்த ஒரு மனுஷன், கிராஜுவேட்டட் மேன். இவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா நல்ல பணம் அடைஞ்சு வரையக்குள்ள தன் வீடு வந்து இவர் வந்து மேலும் அழகாக்கணும் அல்லது மேலும் தன் பணத்தின் இதை வெளிக்காட்டணும்ன்றதுக்காண்டி அந்த வீடை இடிச்சு போட்டு 2 ஸ்விம்மிங் பூல், 2 லிஃப்டோடையும் 11 வாகன பார்க்கிங் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வசதியான ஒரு வீடாக வந்து மாத்துறதுக்கு என்ன செய்கிறாருண்டா, லோன் எடுக்கிறார். லோன் எடுத்து தான் இவ்வளத்தையும் செய்கிறார். திடீரென்று நடந்த பொருளாதார மாற்றத்தால் இவரால் லோன் கட்டையிலாமல் போய் அந்த வீடையும் இழந்து போட்டு ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன சொத்துகள் பத்துகள் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலைக்கு வந்து நடுநிலைக்கு வரார். இதுண்ட சைக்காலஜிக்கல் அவற்றை கரெக்டர் வந்து பேராசை, ரைட்? இவ்வளத்தையும் இந்த 3 கதையையும் அடிப்படையாக வச்சுத்தான் மிச்ச கதையை அவர் சொல்றார். இந்த 3 பேருண்ட இயல்பும் ஏன் எப்படி இருந்தது என்றதுக்கு அவர் சொல்றாரு என்றால், பொருளாதாரம் சம்பந்தமா முடிவெடுக்கிறது வந்து மற்ற துறைகளில் ப்ரிடிக்ட் பண்றது, எதிர்வு கூறுற மாதிரி பணம் சம்பந்தமான எதிர்கூறலுக்கு யாருமே விட சொல்லலாது. ஏனண்டா ஒருத்தருடைய வாழ்க்கை முறை, அவற்றை குடும்பம், அவரை சுற்றி இருக்கிற சூழல், அவற்றை ஃப்ரெண்டு,
அந்த நாட்டில நிலைக்கிற பொருளாதார நிலை, உலக பொருளாதாரம், எல்லா காலநிலை தொடக்கம் எல்லாமே பொருளாதாரத்துல பங்கு வகிக்கிறதால ஒரு பாலமேன் உடைஞ்சது என்று சொல்றதுக்கு அந்த பாலத்தால போற அளவு வெயிட்டை விட கூடின பாரமுடைய வாகனம் சென்றதால பாரம் தாங்கலாம் உடைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். ஆனா பணஞ்சம்பந்தமான விஷயத்துக்கு டப்பன்னு ஒரு காரணத்தையோ சொல்ல இல்லாதன்றதான் உண்மைன்றதை வரைக்கும் தெளிவா சொல்றார். இந்த கரெக்டர்ஸ் எங்களுக்கு ஏன் நாங்க மனிதர்கள் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த பிழையை ஏன் விடுறோம் என்றால், எங்கிட்ட நாங்கள் வீடுகளில் வளர்க்குற நாய் 10,000 வருஷமா நாங்கள் எங்களோடைய வளர்ந்து எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாதிரி வளர்த்திருந்தாலும் இப்பையும் அந்த நாய் அந்த நாய்க்குரிய மூதாதையர்ந்த குண இயல்புகளை பெரும்பாலானவற்றை இன்னும் விட்டு துளைக்கல என்றதான் அவங்க தெளிவாக சொல்ல வர்றார். பணஞ்சம்பந்தமான விஷயத்துல ஒரு ஆளுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டம், கை கொடுக்கும் இன்னொரு ஆளுக்கு துரதிர்ஷ்டம் அல்லது பேட் லக் அவரை கைவிடும் என்றதான் உண்மை. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். பில்கேட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பில்கேட்ஸின் ஃப்ரெண்ட் தான் அலன் போல்னு சொல்லி 2 பேர் தான் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும். அந்த யூனிவர்சிட்டியில தான் உலகத்திலேயே கம்ப்யூட்டர் வசதி இருக்கிற ஒரே இடம் அந்த காலத்தில் அங்கே தான் இருந்தது. இப்போ இந்த ஸ்டோரி எடுப்போம். இவர் 2 பேரும் சேர்ந்துதான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை உண்மையாக உருவாக்கியிருந்தோம். இவரை விட இன்னொரு ஆள் இருக்கிற கென்னடின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலான திறமை படைச்ச ஆள் தான். இப்போ பில்கேட்ஸின் வாழ்க்கையில் அவர் இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை டெவலப் பண்ணி இன்றைக்கு உலக பணக்காரர் ஒரு ஆள் அவர் வர்றதுக்கு காரணமாக இருந்த என்னன்னு சொல்லி சொன்னால், அவரும் இன்றைக்கு மறக்க இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் உள்ள மேல்நிலை பள்ளியில படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ரைட்? அதாவது உலகத்துல 300 மில்லியன் பேர் அவற்ற காலத்துல 300 மில்லியன் பேர் யூனிவர்சிட்டியில படிக்கல. அதுலயும் அமெரிக்கால 18 மில்லியன் பேர் படிக்கல. அதுல 300-350 பேர்ல ஒரு ஆளா தனக்கு படிக்க அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சான்ஸ் தான் அவரை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தொடங்குறதுக்கு வச்சது. அதே மாதிரி எங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் இருக்கிறார், கென்னடி என்றவர். அதே பில்கேட்ஸ் இந்த திறமையுடைய அதே ஆள் தான். இவர் அதே கால பகுதியில எல்லாரும் போல மலையேற ஒரு நிகழ்வுக்கு போறார். போட்டி மாதிரி மலையேற நிகழ்வுக்கு எத்தனையோ லட்சம் பேர் மலையேறி இறக்குற சந்தர்ப்பங்கள் நடக்கலாம். அந்த 10-15 பேர்ல ஒரு ஆளா அந்த கென்னடியும் இறந்து போறார். இப்ப இங்க லக் பில்கேட்ஸுக்கு எங்கேயோ கொண்டு விட்டுட்டு, அதே நேரத்துல பேட் லக் இவரை கிறிஸ்டிலே இல்லாம செஞ்சுட்டு. இந்த விஷயத்தை எங்களுக்குள்ள எடுத்து பார்த்தோம் என்றால், இப்ப ஒரு ஆள் ஒரு துறையில வெள்ளையே அவருக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தால தான் அவர் பணக்காரரா வந்துட்டார், செல்வந்தரா வந்துட்டாருன்னா நாங்க அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். நாங்க அதை இன்டெரக்டா சொன்னா நாங்க அதை பொறாமப்படுவோம். இதே விஷயத்தை இன்னொரு ஆள் எங்களை இவர் அதிர்ஷ்டத்தால பணத்தை சேர்த்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அதையும் நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். நாங்க அதை எங்களை குறைச்சு மறைப்பிடுற நினைப்போம். இதே மாதிரி இன்னொரு ஆள்ற அதிர்ஷ்டத்தால பேட் லக்கால அவர் தன் பிசினஸ்ல லொஸ்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிச்சுன்னா நாங்க அதை பேட் லக்ன்னு சொல்ல மாட்டோம். நாங்க அவருக்கு சொல்லுவோம் அவர் எடுத்த பிள்ளையான முடிவால அவர் இப்படி போயிட்டாருவோம். அதே நிகழ்வு எங்களுக்கு நடந்தா நாங்க அதை பேட் லக்குன்னு தான் சொல்லுவோம். அதை ஒரு நாள் நான் எடுத்த பிள்ளையான முடிவால நான் இப்படி பிசினஸ்ல லொஸ்டா போயிட்டேன்னு சொல்ல மாட்டோம். இந்த இயல்பு, இந்த சைக்காலஜியை நாங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். பணம் நாங்க சேர்க்கணும் என்று வெளிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் சிறுகத்தான் பெருகலாம்ன்றதுக்கு அவர் இந்த புத்தகத்துல பனி மலைகள் உருவாகிறத சொல்றார். ஒரு பெரிய மைல் கணக்கு உயரமான பனி மலைகள் உருவாகணும்டா சின்ன படிகிற, அதாவது மில்லிமீட்டர்லும் குறைவான சைஸ்ல மெல்லிய தட்டுக்களா படிகிற இந்த பனி துளிகள்லாம் பல நூற்றாண்டு காலமா வளர்ந்து 1000 ஆண்டுகளாக வளர்ந்துதான் இவ்வளவு பெரிய மைல் கணக்கான பனிமலையா வருது. இதுல வாரன் பஃபெட், உங்களுக்கு தெரியும், பங்குச்சந்தையின் தந்தைன்னு சொல்லலாம், நாயகன் சொல்லலாம். வாரன் பஃபெட்டின் ஸ்டோரியும் இப்படித்தான். அவர் தன்னை இளமையில இருந்து அவர் சிறுக முதலிட தொடங்குறார். அவற்ற வயசுல அவற்றை மொத்தம் $84.5 பில்லியன். இப்ப இந்த புத்தகம் எழுதியிருக்கல அவற்றை சொத்தா இருந்தது. $84.5 பில்லியன். $84.2 பில்லியன் அவற்றை 50 வயசுக்கு பிறகுதான் அவருக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா நாங்க ஒருத்தர் நம்ப மாட்டோம். எங்கட சைக்காலஜிக்கல் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு பணமோ செல்வமோ உடனடியா கிடைக்கும். ஒரு காலம் அப்படியே உடனடியா கிடைக்காது என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு டைமை நாங்க முதலீடா பொறுமையா இருக்கோம். வாரன் பஃபெட் சம்பந்தமா எழுதப்பட்ட புத்தகங்கள் இது வரைக்கும் 2000க்கு மேல புத்தகங்கள் இருக்குன்னு அவர் சொல்றாரு.
அதுல அவற்ற சாதனைகள் சம்பந்தமா எழுதப்பட்டிருந்தாலும் அவர் எழுதின புத்தகங்கள்ல நல்ல புத்தகம் ஒன்றுக்கு தலைப்பு வைக்கணும் என்று சொல்லி சொன்னால் வாய மூடிக்கொண்டு பேசாம இரு என்றுதான் அவர் எழுதின சிறந்த புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று அவர் சொல்றார். அதாவது முதலிட்டு போட்டு அல்லது சேமிச்சு போட்டு சத்தம் போடாம கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க என்றதான் அவர் இங்க சொல்ல வர்றார். ரைட். இப்ப நாங்கள் ஓரளவுக்கு காசு சேர்த்துட்ட வந்து வைப்போம். இப்ப காசு சேர்த்துட்டோம்னு சொல்லி சொன்னாலும் எங்களுக்கு உள்ள இன்னொரு விஷயம் என்னண்டா, எங்களோட வீக்னஸ், எங்களுக்கு போதும் என்ற மனசு இல்லை. நாங்க ஆரோடையாவது கம்பையா பண்ணி அப்படி வரணும், அந்த கார் பண்ணணும், அப்படி பில்டிங் கட்டணும்னு சொல்லி நாங்க மேலும் மேலும் இன்னொரு ஆளோட கம்பையா பண்ணி கொண்டே இருப்போம். நாங்க அப்படி கம்பையா பண்ணி கொண்டு இருந்தா நாங்கள் கம்பையா பண்றது ஒரு முடிவிலியா நீண்டு கொண்டேதான் இருக்கும் என்று அவர் சொல்றார். எங்களை விட இன்னொருத்தன் எப்பயுமே இருந்து கொண்டிருப்பான் என்றதான் அவர் இங்க சொல்ல வர. அதால நாங்க திருப்தி இல்லாம வாழ்நாள் ஃபுல்லா திருப்திப்படாம செத்து போயிடுவோம் என்று அவர் சொல்றார். இது எதுக்கு உதாரணமா இருக்குமெண்டா, நாங்க நல்லா சாப்பிடலாம்னு நாங்க சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னாலும் ஒரு நேரத்தில் எங்களுக்கு வர வருத்தத்தால வர தலையடியையும் பாந்தியையும் நாங்க தாங்க இல்லாத ஒரு அசௌகரியத்துக்கு வருவோம்ன்ற மாதிரி எச்சரிக்கிறார். பணம் செல்வம் நீங்க சொல்றது என்னத்துல தங்கியிருக்கண்டா, செல்வத்தை தக்க வைத்தல் என்றதுதான் பணம் என்று சொல்றார். தக்க வைத்தல் என்றா என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்க பணத்தை சேர்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நாங்க எங்களுக்கு இது எப்பயுமே இப்படி இருக்கும் என்றதை நாங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது எதிர்காலம் சம்பந்தமா எப்பயும் எச்சரிக்கையும் அவநம்பிக்கை உண்டும். அதாவது ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு பார்வை எப்பயும் எங்களுக்கு இருக்கணும். இல்லாட்டா நாங்க டப்பன்னு விழுந்துருவோம், டப்பன்னு தோத்து போயிடுவோம் என்று அவர் எச்சரிக்கிறார். உதாரணத்துக்கு இப்ப நடந்த 2009 அந்த செப்டம்பர் 11 நடந்த டெட்டகோபுர தாக்குதல் அமெரிக்காவில் கண்ணா பேர்ட்ட கோடிக்கணக்காட்ட பேர் இந்த பொருளாதாரத்தை அடியோட சாட்சி விட்டது. இப்படி ஒன்று டெட்டகோபுர தாக்குதல் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி தான் இந்த கொரோனானோட கொடிய நோய் வந்து இந்த உலக பொருளாதாரத்தை இப்படி புரட்டி போடும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும்டா, நாளைக்கு என்ன நடக்கும் என்று ஒரு சந்தேக பார்வை எங்களுக்குள்ள எப்பையும் இருந்து கொண்டிருக்கணும். அதுதான் எங்களோட செல்வத்தை தக்க வைத்துக் கொள்றதுக்கு சரியான வழி என்று சொல்றார். மென்மேலும் இது சம்பந்தமா சொல்லிக்கல அவர் பணத்தை சேமிக்க சொல்றார். சிறுக சேமிக்க சொல்றார். சேமித்தல் என்றது ஒரு தட்ட இன்கம்முக்கும் சேமித்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்றார். உதாரணத்துக்கு ஒரு ஆள் 1 லட்சத்தை சம்பளமா எடுத்துக்கொண்டு அவர் 20,000 மாசம் சேர்க்கலாம். இன்னொரு ஆள் 50,000 சம்பளமா எடுத்துக்கொண்டு சிக்கனமா வாழ்வதன் மூலம் அதை 20,000 மாசம் சேமிக்கலாம் என்றார். இதுல இன்னொன்று அவர் தெளிவா சொல்ல வருவார். நாங்க எவ்வளவு சேமிக்கிறோம்ன்றது எங்கட முக்கியம் இல்லை. எங்கட சேர போற சொத்து வந்து அவர் சுருக்கம் அவர் சூத்திரத்தின் மூலம் அவர் சொல்லுவாருண்டா, எங்கட வருமானத்துக்கும் நாங்கள் பணம் வச்சிருக்கிறோம் என்ற இருக்கிற அந்த தலைக்கணத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் எங்கட சொத்து அல்லது செல்வம் என்று சொல்றார். நாங்க எவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறோம்ன்றதுக்கும் நான் இன்னொரு ஆளுக்கு அவர் அதைத்தான் தெளிவா சொல்றார். நாங்க எப்ப தோத்து போறோம் என்றால், நான் காசு வச்சுக்கிறோம் பணம் வச்சுக்கிறேன் மற்றாக்களுக்கு காட்டணும் என்ற எங்களோட சைக்காலஜியால நாங்க தேவையில்லாதெல்லாம் வேண்டி குவிச்சு கொண்டு என்னால என்ன ஏழுமன்றதை வேண்டதில்லை, எனக்கு என்ன ஆசைன்றதை அல்லது இன்னொருத்தனுக்கு காட்டணும்ன்றதால நாங்க தேவையில்லாதெல்லாம் வேண்டி செலவழிச்சு நாங்க வாழ்க்கையில தோத்து போறோம்ன்றதை அவர் இதுல தெளிவா சொல்றார். கடைசியா இதுல அவர் மிக தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுவார். பணம் என்ற ரீதியில எங்களுக்கு கிடைக்கிற லாபம், அதாவது செல்வத்தால் எங்களுக்கு கிடைக்கிற லாபம் வந்து நாங்க அது ஒரு அளவிடக்கூடிய ஃபேக்டரா இருக்காது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொண்ட ஒரு பணம் ஒரு செல்வம் வரைக்குள்ள நான் ஆட்ட கொண்ட்ரோலுக்குள்ளேயும் இருக்க மாட்டேன். அதாவது ஒரு பொஸ்ஸுக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன். எந்த குழந்தை பிள்ளைகளோட நான் நேரத்தை நான் விரும்பினபடி செலவழிக்கலாம், எனக்கு பிடிச்சதை செய்யலாம், இவ்வாறான சுதந்திரம் எனக்கு கிடைக்கும், இதுதான் உண்மையான சுதந்திரம், இதுதான் உண்மையான லாபம் என்றதான் அவர் அங்க சொல்ல வர. உதாரணத்துக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கிறார், 1000 வயதான முதியவர்கள்ட்ட நீங்க உங்களோட லைஃப்ல செல்வம் பணக்காரர்கிட்ட கேட்கிறார், நீங்க உங்களுக்கு பணம் முக்கியமா அல்லது வேற எது முக்கியமா, எது உங்களுக்கு சந்தோஷத்தை தந்துன்ற அவையிட்ட கேட்கல. அந்த 1000 முதியவர்களும் சொன்ன பதில் எல்லாமே பொதுவா இருந்திருக்காரு. விட என்ன மாதிரி இருந்திருக்கென்றால், பணமோ செல்வமோ எங்களுக்கு ஒரு நாளும் எங்களுக்கு சந்தோஷத்தை தரையில,
நாங்கள் குழந்தைகளோட எங்களோட நேரத்தை எவ்வளவு செலவழித்தோம், எங்களோட ஒய்ஃபோட எவ்வளவு நேரத்தை செலவழித்தோம், நான் விரும்பின நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததும், எனக்கு பக்கத்தில் உள்ள இடத்த அல்லது எனக்கு விரும்பின ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூடிய மாதிரி இருந்த இப்படியான அதாவது அளவிட முடியாத சைக்காலஜிக்கல் ஃபேக்டரால தான் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சது என்ற விஷயத்தை வந்து அவர் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவ்வளவு விஷயம்தான் இதுக்குள்ள நான் குறிப்பிட்ட இந்த பகுதி ஒன்றின் சுருக்கம். இதுல முக்கியமான விஷயங்களை நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலதிகமான விவரங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா அடுத்த வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்க. தயவுசெய்து இந்த இப்படியாப்பட்ட வீடியோகள் நீங்க பார்க்கணும்னா எங்களோட சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க.